அப்புறம் கோர் டாஸ்கில் யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே தெரியும். ரம்யா வந்து போன வாரம் பண்ண பஞ்சாயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஜோன் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ரெடி டு கோ அந்த மாதிரி மூவ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ரம்யா கண்டிப்பாக இந்த வாரம் எவிட் ஆயிடுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைம் கோர் டாஸ்கில் அதிகமாக இன்வால்வ் ஆகாது வந்து பார்த்திங்கன்னா, ஆதிரை வந்து பெருசாக இன்புட் ஆகலை. தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறதுல எம்ஜே பஞ்சாயத்தில் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எந்த ஒரு கருத்துலையும் அவங்க இன்வால்வ் ஆகலை. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயில் டாஸ்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஜெயில் டாஸ்கில் யார் யார் போயிருக்காங்கன்னா, அதிக ஓட்டு வாங்கி ஆதிரை அண்டு ரம்யா அவங்க 2 பேர் போயிருக்காங்க. ஸோ 70 நாள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரம்யாவுக்கு. ஏன்னா இருந்தால் போதும், போன வாரமே நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மனசில் இருக்க அப்படியே கொட்டிட்டாங்க. ஸோ அந்த வாரம் கண்டிப்பாக போனால் நினைக்கிறோம். அது ரம்யாவோட பார்வதியும் சேர்ந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணால் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக பண்ணணும். அதோட பார்வதி அனுப்பிச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பார்வதியோட வந்து இவங்க வந்து மற்றவங்கள வந்து தூண்டி விட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த விஷயத்த கண்டிப்பாக பிக் பாஸ் டீம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு படமாக வச்சு இதை வந்து லைட்டாக எடுத்துட்டாங்கன்னா இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் மற்ற கண்டஸ்டன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சூப்பராக கமருதீன் விளையாண்டுட்டு இருந்தார். எப்போ வந்து பார்வதி லவ் பண்ணுறேன்னு சொல்லி கண்டென்ட் வந்தாலும் அவரை வந்து அப்படியே அவருடைய ஓட்டிங் எல்லாமே செம்ம காண்டாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்வதி பண்ணாங்கன்னா கமருதீன் சூப்பராக இண்டிவிஜுவலாக செம்ம ஸ்ட்ராங்காக விளையாடுவார். இன்னும் இண்டிவிஜுவலுக்கு எல்லாம் சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பையஸ்டாக டீம் விளையாடுறதுனால எனக்கு அந்தளவுக்கு வந்து 2 பேருமே பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க.